கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. என்ன புரிஞ்சுதா? சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத. மறுபடியும் சொல்கிறேன், யூ ஆர் ஜஸ்ட் அ கெஸ்ட், தட்ஸ் இட். ஓகே ஓகே, இந்த காஃபியை கொண்டு போய் சஹானா கிட்ட கொடு. அவள் எப்போ ஃப்ரீயாக இருக்காளோ அப்போ கொண்டு வந்து கொடுத்தா போதும். அன்னைக்கு நீ எனக்கு காஃபி கொடுத்த அப்படின்னா ஏதோ நான் அப்செட்டில் இருந்தேன், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதனால் நீ கொடுத்த காஃபியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லா டைமும் இந்த வேலையை நீ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, இங்கே என்ன வேலையை நீ வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. இந்த வேலையெல்லாம் நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. புரியுதா? மம்மி டேய் மச்சான், கொஞ்சம் அமைதியா இரு. ஆன்ட்டி ஏதோ டென்ஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அமைதியா இரு. இப்போ எதுவும் பேசாதான். டேய் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பேசாதவா. மம்மியை பார்த்தியும் அபி என்ன நல்லா சொல்லிட்டு இருக்காங்கன்னு. ஏதோ அவ தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்லடா. அவளை மம்மி திட்டுறாங்க, சரி வேற என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு நிற்கலாம். அவ எந்த தப்புமே பண்ணலடா. காஃபி கொண்டு வந்து கொடுத்தது ஒரு குத்தமா? அதுவும் அவங்க நல்லதுக்கு தானே கொடுத்துருக்கா. அதுக்கு போய் மம்மி இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏய் அவ முகமே வாடி போச்சுடா. மச்சான் நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆளாக்க பார்க்கும்போது எனக்குமே பாவமாக தான் இருக்கேன். டேய் ஆன்ட்டி ஏதோ டென்ஷன் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆளுக்கு காஃபி கொண்டு வந்தோன்னே ஆன்ட்டி ஏதோ அவன் மேலே கோவப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். டென்ஷனா? மம்மி டென்ஷன்ல இருந்தாங்க. நம்ம வரும்போது நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. அவங்க டென்ஷன்ல இருந்தா நம்ம கிட்டேயும் ஒழுங்கா பேசியிருக்க மாட்டாங்கல்ல. இப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட சிரிச்சு தானடா பேசிட்டு இருந்தாங்க. அபியை பார்த்ததுதான் மம்மியோட ரியாக்ஷனை வேற மாதிரி இருக்கு. இது ஏதோ மம்மி வேணும்னு பண்ற மாதிரி இருக்கு. சரிடா, இப்போ என்ன பண்ண போறேன்? தப்பு பண்ணா பரவாயில்லடா. தப்பே பண்ணாம எதுக்குடா பேச்சு வாங்கணும்? என்ன பண்றேன்னு பொறுத்து இருந்து பாரு. மம்மி வேதா வேதா இங்க பாருமா வேதா. சொல்லுண்ணா. என்னண்ணா? என்ன வேதா, இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா? காஃபி தானே கொண்டு வந்து கொடுத்தா. அவ்வளோ எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்? அண்ணா எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இதை பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, இதை பண்ணணும்னா அதை பண்ணியே ஆகணும். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பார்க்கணும். வெளியிலேருந்து வந்தவங்களாம் நமக்கு அக்கறை காட்டணும்னு அவசியம் இல்லை. என்னம்மா பேசிட்டு இருக்கான்? அபி வெளியிலேருந்து வந்து வரலையே, நம்ம வீட்டு மருமகளோட தங்கச்சி. அப்படின்னும் போது இவ்வளோ நம்ம வீட்டு பொண்ணு தானே. வாட்? இவன் நம்ம ஃபேமிலி மெம்பரா? அண்ணா சஹானாவோட ஓன் சிஸ்டர் இல்லைண்ணா, இவன் பெரியம்மா பொண்ணு, அவ்வளோதான். மற்றபடி சஹானாக்கு கூட பிறந்த தங்கச்சிலாம் இல்லையே. மம்மி என்ன மம்மி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாலே உங்களுக்கு பிடிக்காது, ஆனா இப்போ நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. வெற்றி டார்லிங், நீ என்ன சொல்ற? மம்மி கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கேன். இங்கே என்ன நடக்கணுமோ அதை கரெக்டாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு நம்ம ஃபேமிலி பற்றி நிறைய தெரியாதுல்ல. ஏன்னா அவள் கெஸ்ட்டாக தானே வந்திருக்கா. கெஸ்ட்டாக வந்தவங்க என்னென்ன பண்ணணும்னு நம்ம தானே சொல்லி தரணும். அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதில் என்ன இருக்கு வெற்றி? மம்மி இப்போ எதுக்கு நீங்க அபியை தேர்ட் பர்சனா பாக்குறீங்க? மாமா சொன்ன மாதிரி அபியும் இந்த குடும்பத்து பொண்ணு தானே. வாட்ச், அபி இந்த குடும்பத்து பொண்ணா? வெற்றி டார்லிங், இப்போ தானே மாமாக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு புரியலையா? ஓகே, இங்கே பாரு வெற்றி டார்லிங், இந்த விஷயம்லாம் உனக்கு தேவையில்லாது. இதெல்லாம் பெரியவங்க பார்த்து பேசிப்போம். நீ போ சக்தி, வெற்றியை கூட்டிட்டு போ. போ வெற்றி, நாங்கள் பார்த்து பேசிக்கிறோம், சரியா? நோ மம்மி, இந்த விஷயத்துல நான் தலையிட்டு தான் ஆகணும். நான் இப்போ விட்டுட்டு போயிட்டேன்னா இதுக்கப்புறம் எதுவுமே இல்லாம ஆயிடும். மம்மி அபியும் இந்த ஃபேமிலியில ஒரு மெம்பர் தான். நீங்க சொல்ற மாதிரி அவ கெஸ்ட் எல்லாம் கிடையாது. அவளும் இந்த ஃபேமிலியில ஒரு மெம்பர் தான். மாப்பிள்ள என்ன சொல்ல வராரு? அபியும் இந்த குடும்பத்தில் ஒரு ஆளுனும் நான் சொல்ற அர்த்தத்தை சொல்றாரா, இல்ல இவர் வேற ஏதாவது அர்த்தத்துல சொல்றாரா? வெற்றி டார்லிங் பேச்சுலாம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. அபியை பத்தி பேசினாலே வெற்றி டார்லிங் இதுக்கு டென்ஷன் ஆகுறான். வெற்றி டார்லிங், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இது உனக்கு தேவையில்லாத ஒண்ணு. இங்க பாரு, இதெல்லாம் நீ தலையிடணும்னு அவசியமே இல்லை. சக்தி சொல்லிட்டு இருக்காங்க, வெற்றியை கூட்டிட்டு உள்ள போ. உள்ள போ வெற்றி. முடியாது மம்மி. மம்மி இப்ப நீங்க அபி கிட்ட பேசுனது ரொம்ப தப்பு. நீங்க பேசுனதுக்கு அவகிட்ட சாரி கேளுங்க, அப்புறம் நான் உள்ள போறேன். நீ என்ன பேசிட்டு இருக்கான்? நீ பேசுறது வேத ஆண்டிக்கிட்டா? டேய் நீ பிரச்சனை பெருசாக்கிற போல இருக்கும். அமைதியா இருடா. என் மாப்பிள்ள என்னையா பேசிட்டு இருக்கான்? நீ பேசிட்டு இருக்கிறது உங்க அம்மா கிட்டங்க. நீ பாரு, நீ உள்ள போ. எது வந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீ உள்ள போப்பா. முடியாது மாமா. மம்மி இப்ப பண்ணது தப்பு தானே. அபி எப்படி பேசுனது ரொம்ப தப்பு தானே. இதை எனக்கு மம்மி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க.
நீ யாரையாவது தரகுறமாவும் இல்ல தப்பாவோ அவங்கள பேசியிருந்தா அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க தயங்கவே கூடாதுன்னு அப்படி சொல்லி கொடுத்தவங்களே இன்னைக்கு அதை மீறலாமா? டார்லிங், உனக்கு மம்மி என்ன சொல்லி கொடுத்தனோ அதை தான் மம்மியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி நான் யாரையும் இங்க தரக்குறவாவும் தப்பாவோ பேசுறீங்க. உள்ளதை தானே சொன்னேன். வேதா, என்னம்மா அவன் தான் சின்ன பையனா, நீ அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. இந்த மாப்பிள்ளை கிட்ட பேசி உள்ள அனுப்புறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருமா. மாமா, யார் சொன்னாலும் சரி நான் இங்க இருந்து நகர மாட்டேன். இப்போ மம்மி அபி கிட்ட சாரி கேட்கணும். சாரி கேட்டா மட்டும்தான் நான் இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணுவேன். மாப்பிள்ள என்னங்க பேசிட்டு இருக்கான்? நீ பேசிட்டு இருக்கிறது வேதா கிட்ட மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அம்மா கிட்ட நான் பேசுறேன், நீ உள்ள போ. சக்தி, மாப்பிள்ளை கூட்டிட்டு உள்ள போப்பா. மச்சான் சொன்னா கேளு, மாமா சொல்றது கரெக்ட் தான். நீ உள்ள வாடா, நம்ம உள்ள போவோம். எது வந்தாலும் மாமா பார்த்து பேசிப்பாரு, நீ உள்ள வா. மாமா, நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? மம்மி அபி கிட்ட சாரி கேட்காம நான் உள்ள போக மாட்டேன். வெற்றி, ஆண்டி என்ன ஏதோ தப்பா சொல்லலே, உள்ளதை தான் சொல்லியிருக்காங்க. இதில் சாரி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நான் பண்ணதானே தப்பு. நான் தானே ஆண்டி சொல்கிற மாதிரி அதிக பிரசங்கத்தனமா இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். இது என் பேரில் தான் தப்பு. இனிமேல் இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு ஆண்டி என்கிட்ட போய் சாரி கேட்டுக்கிறேன்? அதெல்லாம் இல்லை வெற்றி, ஆண்டி இதில் எந்த தப்பும் பண்ணலாம். நான் போகிறேன், நீங்கள் உள்ளே போங்க. ஆண்டி சாரி ஆண்டி, நான் பண்ணதே தப்பு. நான் உள்ளே போகிறேன். அபி நில்லு. வெற்றி சொன்ன கேளு, அதை சொல்லிட்டேனே. ஆண்டி என்கிட்ட சாரி கேட்கணும்ல, நான் தான் கேட்கணும். நானும் சாரி கேட்டுட்டேன், நான் உள்ள போறேன். பாரு மாப்பிள்ள, அபியே புரிஞ்சுக்கிட்டான். நீ எது கோவப்பட்டு இருக்க? சொன்னா கேளு, உள்ள போயா. மச்சான், கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. இங்க பாரு, வேதாண்டிக்கு ஏதாவது சந்தேகம் வரப்போகுது. சொன்னா கேளு, நம்ம உள்ள போலாம் வா. நான் உள்ள போறேன். அபி நில்லு, அபி நில்லுன்னு சொன்னேன். ஏய் நில்லடி. என்ன டியா, மாப்பிள்ளையும் அபியா இவ்வளவு உரிமையா கூப்பிடுறாரு? அப்போ என்னமோ விஷயம் இருக்கு. அதனால மாப்பிள்ளை இவ்வளவு கோவப்படுறோம். ஆனா இது வேதாவுக்கு தெரிஞ்சா? வெற்றி, இப்போ நீ அபியை என்ன சொன்ன? என் மச்சான் நான் சொன்னால, இப்ப பாரு ஆண்டிக்கு உன் பேர்ல சந்தேகம் வந்துருச்சு. ஏன்டா அவசரப்படுறான்? கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ல. சரி, நீ முதல்ல உள்ள வா, மொத்தத்தை மாமா பேசி சமாளிப்பாரு, நம்ம உள்ள போலாம். ஆண்டி அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, அவன் மாலு அஞ்சலி கிட்ட பேசுற மாதிரியே அபி கிட்ட பேசுற ஆண்டி, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல ஆண்டி. இல்ல மாமி, நான் அபியை கூப்பிடணும் தான் கூப்பிட்டேன், அவ்வளவுதான். நில்லுடின்னு சொன்னேன். வெற்றி, நீ கேஷுவலா தானே அபி கூப்பிட்டேன், வேற எதுவும் இல்லையே? ஆமா ஆண்டி, அவன் கேஷுவலா தான் ஆண்டி பேசுவான். அதான் மாலுக்கிட்டையும் அஞ்சலிக்கிட்டையும் பேசுவான் இல்லைங்களா, அப்படிதான் அபி கிட்ட பேசுவான். ஏன்னா அபி என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுவா பாத்தீங்களா, அதனாலதான் அப்படிதான் பேசுவான். மத்தபடி வேற எதுவும் இல்லை ஆண்டி. மச்சான் வாடா மச்சான், நம்ம உள்ள போலாம். அபி நீ உள்ள போமா, நீ உள்ள போய் உன் வேலையை பாரு. ஓ ஆண்டி, நான் வெற்றியை கூட்டு உள்ள போறேன் ஆண்டி. சக்தி நில்லு. என் வெற்றியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வெற்றி டார்லிங், நீ மம்மி கிட்ட எது சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லு. என்ன உன் மனசுக்குள்ள இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு. வேதா, இதுல என்னமா இருக்கு? மாப்பிள்ளை மனசுல என்ன இருக்க போகுது? நீ அந்த பொண்ணை சொன்னது மாப்பிள்ளைக்கு பிடிக்கலாம். மாப்பிள்ளை பத்தி உனக்கு தெரியாதா? உன்னோட வளர்ப்புமா, அதனால மாப்பிள்ளை கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரு, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்க போகுது? அவர் மனசுல என்ன இருக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வேலையை பாரு. அபி நீ உள்ள போமா, அதான் பேசுறாச்சுல, உள்ள போ. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நீ உள்ள போமா. சரி, நான் போறேன். ஆமா மம்மி, என் மனசுல ரொம்ப நாளா ஒரு விஷயம் இருக்கு, அது உங்ககிட்ட சொல்லணும்னு நான் தவச்சிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு அதை நான் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் நான் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. மம்மி மச்சான் சொன்ன கேளு. வேணாண்டா மச்சான், நீ ஏதோ அவசரப்படுறேன்னு தோணுது. சொன்ன கேளு மச்சி, வேண்டாம். நம்ம உள்ள போலாம் வாடம். பாருங்க மாப்பிள, நீ ஏதோ ஒன்று மனசுல வச்சுட்டு இருக்கேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அது பேசுறதுக்கான இடமும் நேரமும் இது கிடையாது. சொன்ன கேளு, நீ இப்ப எது பேசினாலும் அந்த பாதிப்பு உனக்கு இல்லை. அங்க நிக்கிற பத்தியா, அந்த பொண்ணுக்கு தான். சொன்ன கேள்வியா மாப்பிள, பொறுமையா இரு. சக்தி, நீ இவனை கூப்பிட்டு உள்ள போ. மாப்பிள உள்ள போயா? இல்ல மாமா, நான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். மம்மி கிட்ட பேசியும் ஆகணும். என் மனசுல இருக்கிறத மம்மி கிட்ட சொல்லியும் ஆகணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத ப்ளீஸ். சொன்னா கேளு. இப்போ நீ ஏதாவது சொன்னா அது எங்க அம்மா பேரை கெட்ட பேராக்கணும். வேணா வெற்றி, எதுவும் சொல்லாத. ஏன்னா வெற்றி, எதுவும் சொல்லணும்னு வந்துட்டு அமைதியா இருக்கா? சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டானா? சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. மாப்பிள்ள தான் எதுவும் பேசிட்டு இருக்காருன்னா நீயும் அவதான் சின்ன பிள்ளைனா நீ அவருக்கு சரி சமமா பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ உள்ள போ, உனக்கு ஏதோ வேலை இருக்கும்ல, எழுந்து போய் அந்த வேலையை பாரு. போமா. இல்லைண்ணா, உன் மாப்பிள்ளைய பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு தான். இன்னைக்கு அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லு வெற்றி, என்ன சொல்ல வந்தா? எது வந்தாலும் சொல்லு. மம்மி நான் உண்மையாலக்கா, உண்மையாலக்கா, வேதம்மா,
உள்ள இருக்கீங்களாம்மா? உள்ள வரலாமா? அப்பாடா டேய் மச்சி அவசரப்பட பாத்தீங்க ஆண்டி அபியோட அம்மா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தான் கூப்பிடுறாங்க போல இருக்கு ஆண்டி அப்பாடா நல்ல வேலை சரியான சமயத்தில் அம்மா வந்துட்டாங்க. என்ன வெற்றி இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிச்சு விட பார்த்தீங்க. சக்தி அவங்கள உள்ள கூப்பிடு. இந்த இப்போ கூப்பிடுறேன் ஆண்டி அம்மா வாங்கம்மா உள்ள வாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் வாங்கம்மா இந்த வரீங்க வேதம்மா உண்மையான கையிலையும் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன்னா யாருமே சத்தம் கொடுக்கல. அதான் ஒருவேளை வீட்டில் இருக்கீங்களோ இல்லையோன்னு தயக்கமா நின்றுட்டு இருந்தேம்மா. எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். உங்க பொண்ணு இங்கே தான் இருக்கா பார்த்தீங்களா? பார்த்தேம்மா. ஹாபிமா நல்லா இருக்கியாம்மா? அம்மாவை மன்னிச்சிருமா 2 நாள் வந்துடுறேன்னா கூட 2 நாள் ஆயிடுச்சு. சித்தி வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகம் பார்த்துக்கம்மா. அதான் அம்மாவால் வரத்துக்கு முடியல டக்குன்னு இப்போ வந்துட்டேன். சரிம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா? அம்மா அது வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன கேள்வி? கூப்பிட்டுட்டு கிளம்புங்க. வேதாம்மா என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? அபி ஏதாவது தப்பு பண்ணிட்டாலாமா? ஏன் அபி என்னடி பண்ண? கேட்குறேன்னா என்ன பண்ண? ஏதாவது சேட்டை பண்ணிட்டியா? நான் அத்தனை தடவை சொல்லி தானே விட்டு போனேன். நீ போய் இருக்கிறது 3வது மனுஷங்க வீடு, அங்கே ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே விட்டு போனேன். அப்புறம் என்னடி பண்ண? ஒரு நிமிஷம் இப்போ என்ன சொன்னீங்க? வேதாம்மா அது வந்து அவளை இங்கே விட்டுட்டு போகும்போதே சொல்லிட்டு தாம்மா போனேன். எந்த தப்பும் பண்ணக்கூடாது சேட்டையும் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தாம்மா போனேன். நான் அதை கேட்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே இது 3வது மனுஷங்க வீடா? ஆமாம்மா. இருந்தாலும் எங்களுக்கு இது அசல் ஆள் வீடு தானம்மா. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் எதை வச்சு அசல் ஆள் வீடு சொல்கிறீங்க? இல்லைம்மா என் தங்கச்சி பொண்ணு தானே இந்த வீட்டுக்கு மருமக. அதனால எங்களுக்கு இது அசல் ஆள் வீடு தானம்மா. நாங்கள் கொஞ்சம் பார்த்து தானே இருக்கணும். போதும் இப்போ நீங்கள் சொன்னதே போதும். இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வெற்றி மம்மி சொன்னது கரெக்டு தானே? அவங்க சொன்னது தானே மம்மி சொல்லியிருக்கேன். மம்மி எதுவும் தப்பாக சொல்லலைங்க. ஸோ மம்மி சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா அண்ணா? மாப்பிளைக்கு நிறைய விஷயம் தெரியல. நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுண்ணா. ஓகேவா? உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போக தானே வந்திருக்கீங்க. கூட்டிகிட்டு கிளம்புங்க. உமையால் கோவிலுக்கு போயிருக்கான். வந்ததை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் கூட்டிகிட்டு கிளம்பலாம். சரிங்கம்மா. ஏன் அபி என்ன பார்த்துட்டு இருக்கேன்? போ காபி கப்பை பெஸ்ட் வா நம்ம கிளம்புவோம். ரெண்டு பேரும் பார்க்கவே கஷ்டமா இருக்கும். 2 பேரும் பேசுறதுக்கு தான் தவிக்கிறாங்க. இப்போ எப்படியாவது 2 பேரும் பேச வைக்கணுமே. இப்போ மட்டும் ஆளுக்கு இங்கேருந்து கிளம்பிடுச்சு. வெற்றியால ஆளுக்கு பார்க்க கூட முடியாது. எப்படியாவது 2 பேரும் பேச வைக்கணும். என்ன என்னடி பார்த்துட்டு இருக்க? போ நேரமாவதுல நம்ம சீக்கிரம் கிளம்பணும். போமா பொழுது போயிட போறேன். வீட்டுக்கு போய் சீக்கிரம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கேத்தனால போமா சீக்கிரம் கிளம்பு. போ கப்பை வச்சுட்டு வா கிளம்புவோம். வரேம்மா. என்ன போறேன்னு சொல்றேன். உன் துணியெல்லாம் போய் எடுத்துட்டு போவேன். அதை எடுக்க ஒரு நாள் வருவியா? ரூம்ல வச்சிருக்கலாம் உன் ட்ரெஸ்ஸஸ்லாம். அதையும் சேர்த்து கையோட எடுத்துட்டு போ. அப்புறம் அதுக்கு ஒரு நாள் வருவியா என்ன? அவ்வளோக்கு நீயும் வெற்றியும் பேசணும்ல, அதுக்கு தான். போ. ஆமாம்மா உள்ள துணி வச்சிருக்கேன். நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேம்மா. எடுத்துட்டு வந்ததும் போயிடலாம். ஓகே அவள் எடுத்துட்டு வந்ததும் கூட்டிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. அண்ணா சீக்கிரம் அனுப்பி விடுங்க. புரியுதுங்களா? நான் பாத்துக்கிறேன் வேதா. எனக்கு உள்ள வேலை இருக்கு. நான் போறேன். வெற்றி டாலிங் எல்லாம் ஓவர் தானே? என்ன எதுக்கு இங்கே யோசிச்சுக்கிறேன்? ரூமுக்கு போ. சக்தி இப்போ உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு உள்ள போ. வெற்றி டாலிங் போ. ஆண்டி நான் கூட்டிட்டு போறேன். ஆண்டி நீங்க போங்க. மச்சான் வா போலாம். தட்ஸ் ரைட். டேய் மச்சான் போ. அவ ட்ரெஸ் எடுக்க போறாளோ? போய் கொஞ்ச நேரம் பேசு. போடா. அப்ப நம்ம நினைச்சது கன்ஃபார்ம் தான். இந்த வீட்டுக்குள்ள பலதரப்பட்ட காதல் கவிதைகள் ஓடுது போல இருக்கு. என்ன நம்ம பாத்துட்டு இருக்கா அபி? போ உன் துணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பணும். அதெல்லாம் எடுத்து வைக்க கொஞ்சம் நேரம் ஆகும். உங்க அம்மா அதற்கு ஒரு காஃபி குடிக்கட்டும். போமா வந்து கையோட கிளம்ப முடியாதுல. உங்க அம்மா கொஞ்சம் காஃபி குடிக்கட்டும். நீ போய் பொறுமையா உன் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பொறுமையா வந்தா போதும். போமா. சரிங்கப்பா நான் போறேன். அப்புறம் என்ன மாப்பிள நீயும் போக வேண்டியதானே? மாமா உன் ரூமுக்கு போலியான்னு கேட்டேன். அதான் உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு உன் ரூமுக்கு. என்ன சக்தி மாப்பிள நான் சொல்றது கரெக்டு தானே? எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, எதையும் பண்ணிடுங்க. கூட்டிட்டு போங்க மாப்பிள. போயா? ஆமா மாமா. மச்சி இன்னும் என்ன யோசனை? வா போவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுக்கு கிளம்பிடும்டா. நீ பேசணும்ல. வா மாப்பிள நீ போ. எப்படியும் அவங்க காஃபிலாம் குடிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். நான் வேற அவங்ககிட்ட கொஞ்சம் நிறைய பேசணும் இருக்கேன். சக்தி மாப்பிள அபியா கொஞ்சம் பொறுமையாவே வர சொல்லுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. என்னென்ன பண்ணணும் பண்ணிட்டேன். பேசிட்டு பொறுமையா வந்தாலே போதும். மாமா இல்ல மாப்பிள உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கும்ல. அவசரப்பட்டு வெளில வந்துடாதீங்க. என்ன பேசணுமோ பேசுங்க.
சமாதானப்படுத்த முடியுமா பார்த்துங்க. சரி உள்ள கூட்டிட்டு போங்க. யோ மாப்பிள போயா, இங்கே நின்று நேரத்தை வேஸ்ட் பண்ணாத போ. ம் சரிங்க மாமா. நீ என்னம்மா இன்னும் அங்கே நின்றுட்டு இருக்க? வாமா வந்து உட்காரு. காஃபிலாம் குடிச்சிட்டு பொறுமையா கிளம்பலாம் வாமா. இல்லைங்க, அது கொஞ்சம் அட என்னம்மா காலை சுடு தண்ணி ஊற்றுற கதையா கிளம்புறேன்ற, வந்து உட்காரு வா. கொஞ்சம் நேரம் வேணும்ல, உடனே வந்துட்டேன் எப்படி? பேச வேண்டியது கேட்க வேண்டியது சமாதானப்படுத்த வேண்டியது நிறைய இருக்கலாம், அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். அது வரைக்கும் நீ காஃபி குடிமா. என்ன என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. இது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உனக்கு புரியாதது நல்லதுமா. உனக்கு புரியும், புரிய நேரத்துல புரியும். நீ வாமா வந்து உட்காரு. ஏன் மாப்பிள கிளம்பியா? மாமா ஏதோ உள்குத்தோட பேசுற மாதிரி இருக்கேன், எதுவும் தெரிஞ்சிருக்கோமோ அப்படிதான் நினைக்கிறோம். சரி இதை பத்தி அப்புறம் பார்ப்போம். மச்சி வா போவோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரொம்ப நேரமா அண்ணன் பார்த்துட்டு இருக்கான். மேல ஏதாவது இவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா தெரியுதோ? ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காங்க. எச்சக்கண்ணு வாங்காம பார்க்கலாம். என்னமோ தெரியுது போல இருக்கு. நம்மளும் என்னதான் தெரியுதுன்னு பார்ப்போம். அடிச்சா கொளுத்து வலி வந்ததும் மிச்சம். அப்படி என்னதான் இவளுக்கு மட்டும் தெரியுதா? நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டேன். கொளுத்து வலி வந்ததும் மிச்சமா இருக்கும். மேல அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுதுங்க. இப்பெல்லாம் இருட்டி வர்றேன். அப்படி பாவம், என்னாலதான் வந்தது. நான் அந்த காஃபி கொடுக்காம இருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நம்ம ஒரு நல்ல எண்ணத்துல நினைச்சு கொடுத்தோம், ஆனா இங்க இப்படி நடக்கும் யாருக்கு தெரியும்? அபி இவ வேற ரூமுக்கு போனா, இவ இப்ப கிளம்பிடுவாங்க. ஆமா பெரியம்மா வேற வந்துட்டாங்க. இப்ப அபி வேற கிளம்பிடுவான். அபிக்கிட்ட நம்ம எப்படியாவது சாரி கேட்கணுமே. இவ்வளவுக்கு காரணம் நான் தானே. அபி ஆஹா இவ தன்னால வேற பேசுறான், தனியா வேற நிக்கிறான், என்னென்னமோ பண்றானே. கொஞ்ச நேரம் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்த கேப்ல இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சா? ஐயோ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சி அப்படி ஏதாவது நான் கைவிட்ட மாட்டேன். ஆனாலும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா முதல்ல என்னன்னு ஒரு டெஸ்டிங்க போடுவோம். நோ நந்தி, நான் தான் உன் புருஷன் திருடாங்க. ஏன்டி எதுக்கடி கத்துற? யாராவது வந்துட போறாங்க.